வகுப்பறைக்குள்ள நுழைஞ்ச வாத்தியார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரெட் பேக்கெட் கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்துட்டு இந்த பிரெட்டை எப்படி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாராங்க. உடனே ஒரு பையன் எந்திரிச்சு இதில் வந்து ஜாம் தடவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சார். இன்னொரு பையன் எந்திரிச்சு இதில் வந்து பட்டர் அண்ட் ஜாம் தடவினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அப்படியே நிறைய பேர் ஒவ்வொரு சஜஷன் கொடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரே ஒரு பையன் மட்டும் எந்திரிச்சு சரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து 4 பேத்துக்கு ஷேர் பண்ணி கொடுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னானாங்க. உண்மை என்ன தெரியுமா? பகிர்ந்தளிப்பதில் வாழ்க்கையில சந்தோஷம், நிம்மதி எல்லாமே கிடைக்கும். சரியா? நல்லா நினைச்சு பாருங்களேன். நம்ம கையேந்தி கடவுள்கிட்ட வந்து எனக்கு அதை கொடு இதை கொடு நம்ம கேட்குறோமே. கையேந்தி நம்மகிட்ட கேட்குறோம். கையேந்தி நம்ம போய் கேட்குறோம். ஓகே, இப்போ இந்த கையேந்தி நம்மகிட்ட கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் நம்ம கையேந்தி நம்ம கேட்குறது அந்த கடவுள்கிட்ட தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம 2 கரங்களும் நோக்கி கடவுளை தொழுவதை காட்டிலும் 2 கரங்களை நீட்டி 4 பேருக்கு நல்லது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நம்மகிட்டேருந்து வாங்குறாங்கல்ல அவங்களுடைய 2 கரங்களும் சேர்த்து நம்மளைய பார்த்து சந்தோஷத்தில் புன்னகையில் கொண்டாடுவாங்கன்றதான் உண்மை. அதனால் கொடுப்பதில் இருக்கக்கூடிய இன்பம் இந்த உலகத்திலே கிடையவே கிடையாது. நன்றி.